சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பைரவிக்கு ஆறுமுகம் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன காஃபிலாம் போட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. நீ எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணுற, இதை கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு காஃபியே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காயத்ரியோட நிச்சயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட ஆறுமுகம் சொல்கிறாங்க. சஞ்சய் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரல அப்படின்னா இந்த நிச்சயம் நல்லபடியாக நடந்திருக்காது, நீயும் அடிதடி அப்படி இப்படின்னு சொல்லி எதுலையாவது மாட்டியிருப்பேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை சொல்கிறாங்க. நீ திரும்ப திரும்ப அந்த சஞ்சயே பேசிகிட்டு இருக்காது, சஞ்சய் மேலே எனக்கு இன்னமும் டவுட்டாக இருக்குது, அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சயை பற்றி சொல்வார். ஆனால் பைரவி பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அதனால் எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறான், நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை திட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவா வந்து இந்த மாதிரி சென்னைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. சிவா வந்து டாக்டர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சிந்து, நானும் இந்த ஒரே இடத்துலேருந்து போர் அடிக்குது, என்னையே கூட்டிகிட்டு போ சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அங்கே மீட்டிங் இருக்குது, அப்படி இருக்கப்போ உன்னை எப்படின்னா கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு சிவா அவாய்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா சிந்துக்கு சப்போர்ட்டாக சிந்துவையும் கூட்டிகிட்டு போ, அவன் உனக்கு எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாவம் அவ அப்படின்னு சொல்கிறாங்க. எனது இவ பாவமா, இவளை பற்றி இன்னும் முழுசாக பெரியமாக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து நினச்சிட்டு சரி பெரியமா நான் சிந்துவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு சிந்துவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சிந்து நினச்ச மாதிரியே சிவா கூட சென்னை போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் நடக்க போது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.